பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீராத நோயையும் தீர்க்கக்கூடிய அழகான வாஜிஃபாக்களை தான் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சஹீஹான அறிவிப்பில் வந்ததாக தான் இருக்குது. இதை ஓதினால் போதும் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்துல வலி இருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே குணமாக்கக்கூடியதாக இருக்குது. பல மாதங்களாக பல வருடங்களாக இருக்கக்கூடிய நோயும் குணமாகும். அதே நேரத்தில் நோயே வராமலும் தடுத்து கொடுக்கறதுக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. அதனால் நீங்கள் நோய் இல்லாதவங்களும் சரி, நோய் இருக்கிறவங்களும் சரி, இதை ஓதிக்கொள்வது சிறந்ததாக இருக்கும். நபி அவர்கள் இதை வளமையாக ஓதியிருக்காங்க. அவர்களுக்கு நோய் இல்லாத போதிலும் இதை ஓதி வந்திருக்காங்க. அதோடு சேர்த்து கந்திஷ்டி, பொறாமை, போட்டி, இதனாலெல்லாம் நமக்கு தீங்கு வருது பாருங்கள், அதெல்லாம் எப்போ வரும்னே தெரியாது. அதற்கும் இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிவாரணம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக குழந்தைகளெல்லாம் வச்சுருக்கோம்னா எதுக்காக கந்திஷ்டி படுதுன்னே தெரியாது. யார் எப்போ பார்த்துருப்பாங்க, பொறாமப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது. திடீர்னு பார்க்கும்போது என்ன ஆயிரும், அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடும். ஏதாவது குறைகள் வந்து கொண்டே இருக்கும், நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அனைத்துக்குமே இதில் பார்த்திங்கன்னா தீர்வு இருக்குது. உடல் ரீதியான எந்த பிரச்சனையும் வலியும் உங்களுக்கு இனிமேல் வராது. இதை வளமையாக ஓதிக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்தால். அதில் பார்த்திங்கன்னா நாம் முதல்ல ஒரு துவாவை சொல்கிறோம், ரெண்டாவது ஒரு இஸ்மை சொல்கிறோம், மூன்றாவது சூரா சொல்கிறோம். மூன்றையுமே நபி அவர்கள் ஓதியிருக்காங்க. நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்து அதை கையோட எத்தனை முறை ஓதணும்னு சொல்லிட்டு நம்ம ஓதிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இதை ஓதும் போது நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை செய்யலாம். ஒன்று, நீங்கள் தண்ணீர் எடுத்து வச்சு டம்ளரில் தண்ணீர் எடுத்து வச்சோ இல்லை வாட்டர் கேனில் தண்ணீர் எடுத்து வச்சோ நம்ம ஓதுனதுக்கு பிறகு அதில் ஊதிட்டு அது நீங்கள் குடித்தாலும் சரி, யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, இப்படி பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம இதை ஓதுனதுக்கு பிறகு கைகளில் ஊதி நம்ம மேலே தடவிக்கொள்ளலாம். அதேமாரி யார் பக்கத்தால் இருக்கிறாங்களோ, யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், தடவி விடலாம். அது குழந்தைகளாக இருந்தால் நம்ம பக்கத்தால் வந்தாங்கன்னா நம்ம ஓதுனதுக்கு பிறகு தடவி விடலாம். இல்லை, மூன்றாவதாக என்ன பண்ணலான்னா, எந்த இடத்துல நோய் இருக்கோ அந்த இடத்துல கை வச்சே ஓதலாம். அப்போ நம்ம இப்போ ஓதக்கூடியதை 3 விதமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். ஓதுறதுக்கு பிறகு கையில் ஊதி தடவலாம். இல்லாட்டினா வலி இருக்கக்கூடிய, பிரச்சனை இருக்கக்கூடிய, நோய் இருக்கக்கூடிய இடத்துலையே கை வச்சு ஓதலாம். அப்படி இல்லாட்டினா தண்ணீரில் ஊதி கொடுக்கலாம். இது நமக்காக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி, நாம் செஞ்சாவே போதும். அது யாராக இருந்தாலும் பலன் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை ஓதலாம். அதில் முதல் ஒன்று பார்த்திங்கன்னா துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதுவாங்க. இதை ஓதுனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோமே அந்த நோய், அதில் இருக்கக்கூடிய வலி, அது அப்படியே அல்லாஹுடைய கிருபையில் போக்கப்படும். இது முஸ்லீம் நூல்லையே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு துவா தான். அந்த துவா தான். முதல்ல நான் துவாவுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன். நான் துன்பப்படுகிற அடைந்த தீங்கை விட்டும் அல்லாஹ்வின் வல்லமை கொண்டு, அவனுடைய வல்லமை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாம் நான் இப்போ ஒரு துன்பத்தில் இருந்துட்டுருக்கேன், என் உடம்புல ஒரு பிரச்சனையும் ஒரு வலியும் இருந்துகிட்ருக்கு, அந்த விஷயத்தை விட்டு உன்னுடைய வல்லமை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், நீ அதை நீக்கிவிடு அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். அப்படி இருக்கும்போது அந்த நோவும் அந்த வலியும் அந்த பிரச்சனையும் நம்மளை விட்டு நீங்கிவிடும். இப்போ இதை ஓதிக்கொள்ளுங்க. 11 முறை ஓதணும். ஸ்க்ரீனில் துவா வருது பாருங்கள். இதை ஓதன கையோட நம்ம அடுத்து என்ன இஸ்மு சூறாலாம் ஓதணும்னு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஊது பி இஜ்ஜத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பி இஜ்ஜத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பி இஜ்ஜத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பி இஜ்ஜத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பி இஜ்ஜத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பி இஜ்ஜத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பி இஜ்ஜத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பி இஜ்ஜத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பி இஜ்ஜத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பி இஜ்ஜத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பி இஜ்ஜத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இப்போ முதல்ல நம்ம துவா ஓதிட்டோம். அடுத்தது இரண்டாவது பார்த்திங்கன்னா இஸ்மு ஓதப்போகிறோம். யா சலாமு யா அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய, சாந்தி அளிப்பவனே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மையை ஓதிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா வித நோய்க்கும் நிவாரணம் தரக்கூடிய இஸ்மு தான் யா சலாமு. இதை நீங்கள் 40 முறை ஓதிக்கொள்ளணும். இப்போ கையோடு ஓதிட்டு அடுத்து நம்ம சூறாவை பார்க்கலாம். யா சலாமு யா அல்லா, யா சலாமு யா அல்லா,
யா சலாமு யா அல்லாஹ், 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 யா சலாமு யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா சூரான்னு சொன்னோமா, அல்ஹம் சூராவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்ஹம் சூராவை பற்றி பார்க்கும்போது சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் நோயிற்றிருந்த ஒரு மனிதனுக்கு இதை ஓதி பார்த்து அவருடைய ரொம்ப மோசமான நோய் குணமாகுது. அதை நபி அவர்கள்ட்ட சொல்லும் போது நபி அவர்கள் ஆமாம் அல்ஹம் சூரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நோய் நிவாரணையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அது குணமாக்கப்படும். அதனால் ஒரு முறை அல்ஹம் சூரா ஓதிக்குங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் தண்ணீரில் ஊதிக்கலாம், இல்லை கையில் ஊதி மேலில் தடவிக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம், நீங்கள் வலி இருக்கக்கூடிய இடத்துல கை வச்சே நம்ம ஓதும்போதே ஓதிருக்கலாம். இந்த மூணில் எதை வேணால் செய்து கொள்ளலாம். இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திங்கன்னா வளமையாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, குல் அவுது பிரபின்னாஸ், குல் அவுது பிரபின் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பிற்கான சூறாவை ஓதுவாங்க. இது ஓதுறதும் பார்த்திங்கன்னா எல்லாவித நோய், எல்லாவித ஷைத்தான், மனிதர்களுடைய பொறாமை, போட்டி, கந்திஷ்டி, தீங்கிலேருந்து பாதுகாவல் கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம சொன்னது நோய் நேரத்தில் ஓதினாலும் அதையும் நீங்கள் சேர்த்து ஓதிக்கொள்ளலாம். பொதுவாகவே அதை நபி அவர்கள் காலையில் 3 முறை, மாலையில் 3 முறை, இரவு படுக்கும்போது 3 முறை ஓதிருக்கிறனால அதை வளமையாகவே நபி அவர்கள் ஓதி வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் நீங்கள் நோய் வந்திருக்கப்ப என்ன பண்ணணும், ஓதிக்கொள்ளணும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி இதே மாதிரி நிறைய இபாதத் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.